ஹலோ ஆல் வணக்கம். இந்தியா ஆஸ்திரேலியா. ஒரு இந்தியன் ஃபேனா இருந்தா நாட் ஸோ ஹாப்பி நியூஸ். பீடா, வெல்கம் டு த ஷோ. என்ன ஆச்சு பீடா? அவ்வளவுதான் முடிஞ்சதா? இல்ல இன்னும் ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இந்த பேஷண்ட்லாம் அட்டெண்டர் வெளியே வந்து கேட்பாங்க டாக்டர் கிட்ட. அந்த மாதிரி உங்ககிட்ட நான் கேட்கறேன். என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. அதான் நம்ம நேத்தே சொல்லிட்டோம் சார். 270 ஆஸ்திரேலியா அடிச்சிட்டாங்கன்னா 90 ரன் ரீட் எடுத்துட்டாங்கன்னா சங்கே முழங்கு அப்படின்னு முழங்க வேண்டியதுதான். அப்படின்னு இதுல என்னன்னா அவங்களோட அப்ரோச் எப்படி இருந்ததுன்னு பாருங்க. எடுத்த உடனே அப்படியே வந்துட்டு அப்படியே ஆடிட்டே இருந்தாங்க. ஸ்லோவா வந்து இன்னிங்ஸை லீபிள் பண்ணணும்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே டக்குன்னு ஒரு 2 விக்கெட் குயிக்கா விழுந்து பர்டிகுலரா மார்னாஸ் லபுஷேன் அவுட் ஆகும்போது 3 ரன்ஸ் அண்ட் ஓவர்ல போயிட்டு இருந்தாங்க. மார்னாஸ் லபுஷேன் அவுட் ஆகும்போது அதுக்கப்புறம் டிராவிஸ் ஹெட் என்ன டிசைட் பண்ணாரு? ஓகே, 12 ரன் பிஹைண்ட், மார்னாஸ் லபுஷேன் அவுட், இப்போ ஒரு சைசபிள் லீடு வரணும்னு சொல்லிட்டு டப்பு டிப்புன்னு பேட்டை விட ஆரம்பிச்சாரு. கடைசி அங்கேருந்து 168ல இருந்து அந்த மீதி 160 ரன் 33 ஓவர் அடிச்சிருக்காங்க. க்ளோஸ் டு 5.5 அன் ஓவர். இந்த மொமெண்ட் அவர் அடிக்க ஆரம்பிச்ச உடனே இந்தியாவோட லைன் அண்ட் லென்த் எல்லாம் கண்ணா அப்படின்னு செதறிடுச்சு. இந்த ஒரு பயத்தை பத்தி நம்ம ஆல்ரெடி சொன்னோம். இப்ப பாருங்க, அனாலிசிஸ் சொல்றேன் பாருங்க. பும்ராவோட எக்கானமி 2.7, சிராஜ் டிஎஸ்பி சார் எக்கானமி 4, அர்ஷித் ராணாவோட எக்கானமி 5.4, நிதிஷ் ரெட்டியோட எக்கானமி 4.2, அஸ்வின் மட்டும் அதுக்கப்புறம் 2.9. அவர் ஒருத்தர் தான் வந்து அவர் தான் கொஞ்சம் பயந்து பயந்து ஆடினாங்க அடிக்காம. அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஒரு எண்டு எடுத்த உடனே அப்படியே ஸ்பின்னு கொடுத்துனே இருந்து நம்ம என்ன சொன்னோம் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு எப்படி பண்ணணும்னா, ஒரு பக்கம் அஸ்வினுக்கு கொடுத்துட்டு ஷார்ட் பஸ்ல வந்துட்டு நீங்க எல்லா ஃபாஸ்ட் பாலரையும் யூஸ் பண்ணோன்னு. அதுக்கப்புறம் ஒரு 2 கேட்ச் வேற விட்டாங்க டிராவிஸ் ஹெட்டுக்கு அந்த சுச்சுவேஷன்ல. அடிலைட்ல மேஜிக் ஸ்கோருங்கிறது 320ல இருந்து 330, விச் இந்தியா ஷுட் ஹவ் ஸ்கோர்ட் இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். அங்க 180 அடிச்சு அங்க ஒரு 150 ரன் ஷாட்டு. 270 இவங்க அடிச்சாங்கன்னா மேட்ச் போயிடும்னு சொன்னா 337. அதுக்கப்புறம் அட் எண்ட் ஆஃப் த டே 128 ஃபார் 5. மனசை தேத்திக்க, நான் மனசை தேத்திக்கிறேன், நீங்க மனசை தேத்திக்கோங்க, வியூவர்ஸ் மனசை தேத்திக்கிட்டோம். நாளைக்கு டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சிடும் 1-1. நாளைக்கு கடையை சாத்திடுவாங்களா பீடா? கண்டிப்பா. அன்பார்ச்சுனேட்லி உங்களுக்கு எல்லாம் சரி, ட்ரெயில் பை 29 ரன்ஸ், 5 டவுனு. ஸோ வந்து அன்பார்ச்சுனேட் இப்போ நான் என்ன பார்த்தேன்னா, அந்த ஒரு டப்பு டிப்புன்னு அடிக்க ஆரம்பிச்ச உடனே ஒரு டெஸ்பரேஷன் பார்த்தேன் பாருங்க போலர்ஸுக்கு. ஃபீல்டு ஹெட் சேஞ்சர்ஸ் பண்ணதை பந்து பண்ண முடியாதா? பண்ண முடியாதுன்றது வாழ்க்கையில எதுவுமே கிடையாது சார். ஏன் பண்ண முடியாது? தெர் இஸ் நத்திங் யூ கேன் சே தட் பண்ண முடியாதுன்றது. இப்போ 29 பிஹைண்ட் அந்த பிலீஃப் இப்ப நீங்க சொல்றீங்க பாருங்க, தட் இஸ் த பிலீஃப் தட் தே ஷுட் ஹேவ். If he can do, I can do it, and I've also got equally impressive record in Test cricket to turn this around wide open from nowhere அப்படின்னு. இன்னொன்னு நான் திருப்பியும் சொல்றேன், வாட் எவர் இட் இஸ். இப்போ வந்து அந்த பிங்க் பால் அடிலைட்ல வந்து இந்த டே 4ல இருந்து தான் கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்டி ஸ்டார்ட் ஆகும் பேட்டிங் ஆடுறதுக்கு. டே 4ம் டே 5ம் we are still in day 3 tomorrow. ஸோ இப்போ இந்தியா வந்துட்டு ஒரு 160 170 டார்கெட் கொடுத்தாலும் திருப்பி அடிச்சிருவாங்க ஆஸ்திரேலியா. இப்போ இந்தியா ஹாஸ் டு வின். போன தடவை சொன்ன அதே மார்ஜினை தான் சொல்றேன். இந்தியா ஹாஸ் டு செட் ஆஸ்திரேலியா டார்கெட் ஆஃப் 270 டு ஹவ் எனி சான்ஸ் வாட்ஸ் எவர். இப்போ தேர் 29 பிஹைண்ட், ஸோ தேர் டு ஸ்கோர் 300 ரன்ஸ் மோர் ஃப்ரம் இயர் வித் 5 விக்கெட் ஸ்டாண்டிங். 300 மோர் அப்படின்னா இப்ப நீங்க கேட்கிற ரெண்டு ஒரு பேர் இது செஞ்சுரி படி பண்ணும். பண்ட்டு 200 அடிக்கணும். 2 பேரும் செஞ்சு பண்ட்டு வந்து ஒரு 250 ரன் அடிக்கணும். இப்ப உங்களுக்கு நிதிஷ் ரெட்டிக்கு அப்புறம் யார் இருக்காங்க? அஸ்வின் ஒருத்தர் இருக்காரு. அதுக்கப்புறம் ராணா இன்னைக்கு வானா அப்படின்னு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ். அவங்களுக்கு ஒரே சான்ஸ் என்ன, பட் ஒன்னே ஒன்று சொல்றேன், நிதிஷ் ரெட்டி திருப்பி திருப்பி we are repeating it. ஒரு பெருசா மேட்ச் வின்னிங் நாக்கு எதிர்பார்க்க முடியலன்னா கூட he really has given an opinion on everyone watching cricket that he belongs here. இப்ப நீங்க சொல்ற மாதிரி எப்படின்னா, ஃபர்ஸ்ட் செஷன் ஒரு விக்கெட் கூட விழக்கூடாது. ஒரு 80 90 ரன் ஃபர்ஸ்ட் செஷன். தே ஹேவ் டு கோ டுமாரோ அட் 215 or 220 ஃபார் 5. அது நடந்ததுன்னா கொஞ்சம் அப்படி எழுந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு அஸ்வின் ஒரு 70 ரன் அடிக்கட்டும், இந்த பும்ரா இவங்கெல்லாம் ஒரு 10 10 ரன் அடிக்கட்டும், பண்ணிட்டு ஒரு 200 அடிக்கட்டும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். நான் உங்களை கேட்கிறேன், டு யூ திங்க் இந்தியா கேன் கோ விக்கெட்லெஸ் இன் த ஃபர்ஸ்ட் செஷன் லைக் வாட் ஐ எம் ட்ரீமிங் அண்ட் வாட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் டு பி 220 ஃபார் 5 அட் லஞ்ச்? நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா?
நீங்க சொல்லுங்க. அது ட்ரீம்னு நீங்களே ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்களே, அதே ட்ரீம் ஆசை தான் எனக்கும். பட் அது ரொம்ப ரொம்ப கம்மி பீடா. பட் அது விக்கெட்லெஸ்ஸா ஃபர்ஸ்ட் செஷன் ஆடணும். அது எப்படிங்கிறது ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஹவ் ஹேப்பன் இன் கிரிக்கெட். நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் வித் ஆல் லாஜிக் அண்ட் விஸ்டம் அது நடக்காது. ஃபர்ஸ்ட் செஷன்லேயே ஆல் அவுட் ஆயிடுறதுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்குல்ல அப்படின்னா. இல்ல இன்னொன்னும் பாருங்க, இது வந்து ஒரு வருத்தத்துல சொல்றேன். அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் தெர் இஸ் நத்திங் இன் கிரிட்டிசைசிங். ரோஹித்தோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் டிஸ்மிஸ் பத்தி நீங்க கேட்டீங்க, அதுக்கு ஒரு திருப்பியும் ஒரு போரிங் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபிளா இருக்கு, அவுட் ஆறாருன்னு. திருப்பியும் அதே மாதிரி உள்ள வர்ற பாலுக்கு அவுட். அதாவது இப்ப ஒரு நான் என்னோட நோபால் வேற. சார் நான் வந்து நிறைய வந்து ஒரு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பேசுறேன். ஒரு சில பிளேயருக்கு என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி சொல்லுவேன். இந்த மாதிரி உன்னோட ஃபீட் மூவ்மெண்ட் எப்படி இருக்கு, உனக்கு இது ஒரு ட்ரிகர் பொசிஷன் எப்படி இருக்குன்னு ஒரு டாக்குமெண்ட் துண்டு துண்டா வெட்டி வெட்டி உங்க பேட்டிங்கே ஒரு பிரசன்டேஷன் அனுப்பிச்சேன். அது அனுப்புனீங்களே. அந்த மாதிரி நான் பண்ணி சொல்லுவேன். உனக்கு இந்த மாதிரி வந்ததுன்னா கஷ்டம்ப்பா, இந்த பொசிஷனுக்கு நீ வர, நீ கடைசி 10 இன்னிங்ஸ்ல 7 தடவை உனக்கு இந்த மாதிரி இதே லைனு இதே லென்த் நீ அவுட் ஆயிருக்கப்பா. அதனால நீ உன் டெக்னிக்கை கொஞ்சம் சரி பண்ணலன்னா அதுவும் இந்த லெவல்ல இதே மாதிரி உன்னை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண பாப்பாப்பா, கொஞ்சம் மாத்துப்பா அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவேன். ஒவ்வொரு தடவையும் வந்து நம்ம என்ன ரிஃப்ளெக்ட் பண்றோம், ரோஹித் இஸ் கெட்டிங் அவுட் டு குட் லென்த் டெலிவரி தட் இஸ் சீமிங் இன், ஆங்கிலிங் இன், ஸ்விங்கிங் இன் டு த பேட்ஸ்மேன் த்ரூ த பேட் அண்ட் பேட். இதை வந்து ஒவ்வொரு தடையும் சொல்லிட்டு இருக்கோம். விராட் கோலியும் பாருங்க, இப்போ இந்த செகண்ட் இன்னிங்ஸ்லயும் நீங்க டிபேட் பண்ணலாம், அந்த பாலை விட்டுருக்கலாமா இல்லையா அப்படின்னு. இப்ப நான் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் அனலிஸ்ட், ஒரு பர்ஃபார்மன்ஸ் கோச்னா என்ன பண்ணுவேன், ஒரு மேட்ச் முடிஞ்ச உடனே ஒரு ஃபீட்பேக்ஸ் கொடுப்பேன். ஓகே, நம்ம என்ன பிளான் பண்ணோம், கோலிக்கு என்ன பிளான் பண்ணோம், ரோஹித் சர்மாக்கு எத்தனை பால் டார்கெட்ல போட்டிருக்கோம். அந்த சாஃப்ட்வேர் நான் தான் வந்து டெவலப்பே பண்ணியிருக்கேன். அது ஒரு கிளிக் ஆஃப் த பட்டன் கொடுத்தீங்கன்னா சொல்லிடும் எத்தனை பர்சன்டேஜ் இந்த லைன் நான் போட சொல்றது போட்டேன், லென்த் போட சொல்றது போட்டேன், டைப் ஆஃப் டெலிவரி, பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸிகியூஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ நீங்க வந்துட்டு இன்னும் கவுண்டர் பிளான் என்னன்னா என்னோட பேட்ஸ்மேன் கொடுப்பேன். உன்னை இப்படிதான் செட் பண்ண பார்ப்பான், உன்னை இப்படிதான் அவுட் பண்ண பார்ப்பான். ஸோ இதுக்கு ரெடியாரு, இதை நீ உடைச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு ஒரு லெவலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முடியுது, செகண்ட் டெஸ்ட் வருது, ஒரே இதை பண்ணிட்டு இருக்காங்க. They are relentlessly trying to do the same thing, and the pattern of dismissals have remained the same for Indian batsmen. அப்படிங்கும்போது அந்த கவுண்டர் பிளான் நீங்க இதை பண்ணும். ஓ இதுதான் நீ எனக்கு பண்ண வரியா இந்த பேட்ஸ்மேனுக்கும், நான் எப்படி இதை ஒர்க் பண்ணணும்னு நீ ஒவ்வொரு தரையும் பாக்குறீங்க. ஒரு சீரீஸ் 10 மேட்ச்ல ஒரு 6 மேட்ச் ஒரே டைப் ஆஃப் டெலிவரி, ஒரே லைன் ஒரே லென்த்ல நீங்க அவுட் ஆறீங்கன்னா the homework that they are trying to come up with, the preparation that they are trying to come up with before the test matches should go to the next level. ஏன்னா இப்ப ஒரு பக்கம் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது, நேத்து ஸ்ரீலங்கா வந்து ஒரு செம்ம ஃபைட் பேக் பண்ணாங்க. ஃபைட் பேக் பண்ணி மேட்ச் வாஸ் ஹேங்கிங் இன் பேலன்ஸ். இன்னைக்கு வழக்கம் போல அவங்க என்ன பண்ண முடியும்ன்றத பண்ணிட்டாங்க. போல் பொசிஷன்ல இருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா. திருப்பி சொல்றேன், 5th டே வந்து ஒரு பெரிய மார்ஜின்ல சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிப்பாங்க. ஒரு ட்வீட் போட்டேன் நான் ஒரு மாசம் முன்னாடி, ஹூ இஸ் கோயிங் டு பிளே சவுத் ஆப்பிரிக்கா இந்த WTC ஃபைனல், சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் இந்தியா ஆர் ஆஸ்திரேலியான்னு. அப்ப எல்லாரும் இது பண்ணாங்க, உங்க டீம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நீங்க தோக்குறீங்களா இல்லையா பாருங்க லோக்கல்லன்னு. நான் திருப்பியும் சொல்றேன், இப்ப அவன் 2-2 ஜெயிச்சிருவான். இன்னொரு கேள்வி கேட்கிறேன், பாகிஸ்தானோட திருப்பி ஹோம்ல ஆடுறான், பாகிஸ்தானோட சவுத் ஆப்பிரிக்கா தோப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. அட் ஹோம் த வே தே ஆர் பிளேயிங், சவுத் ஆப்பிரிக்கா தான் ஜெயிப்பாங்க. அப்ப உங்களுக்கு வந்து either இந்தியா or ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா is going to be outright chance going to play in the WTC final along with one of these teams. இன்னொன்னு சொல்றேன், இப்ப இந்த டெஸ்ட் மேட்ச் திருப்பி ஒரு மார்ஜின்ல ஒரு செம அடி வாங்கி அவங்க தோத்தாங்கன்னா அதுக்கப்புறம் கம்பேக்குங்கிறது வெரி வெரி டிஃபிகல்ட்டா இருக்கும். இப்ப நீங்க சொல்ற மாதிரி நோ மேட்டர் வாட், இப்ப வந்து தேர் ஆன் த பிரிங்க், 28 ரன் பிஹைண்ட், 29 ரன் பிஹைண்ட், 5 விக்கெட்ஸ் இன் ஹேண்ட், ஒரே ஒரு பேட்ஸ்மேன் உள்ள இருக்காரு அஸ்வின். அந்த திங்கிங் எல்லாம் விட்டுட்டு இப்ப நான் சொல்றேன் 270 இல்லைன்னா ஜெயிக்க முடியாது இந்தியான்னு. பரவாயில்ல, ஒரு 170 ரன் ஏதாவது கஷ்டப்பட்டு வந்து கேன் யூ கிவ் யுவர் செல்ஃப் அ சான்ஸ். ஏன்னா இந்த டெஸ்ட் மேட்ச் டிமாரலைசிங்கா தோத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சதுக்கான இதுவே போயிடும். யூ வில் கோ இன்டு தி தேர்ட் டெஸ்ட் மேட்ச் திங்கிங் அபவுட் திஸ் ட்ரப்பிங். இன்னொரு டெஸ்ட் மேட்ச் நீ தோத்த அடுத்த டெஸ்ட் மேட்ச் நீ அதுக்கப்புறம் சீரீஸே ஜெயிச்சாலும் யூ வில் பி அன்பார்ச்சுனேட்லி எலிமினேட்டடு. ஸோ இட் ஹஸ் காட் ஆல் டு பிளே ஃபார். இப்ப பண்ணிட்டும் சரி, இப்ப நிதிஷ் ரெட்டி என்ன பண்ணணும், இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பெல் பர்ஸ்ட பார்த்துடணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன அழகா பண்றாங்க பாருங்க, 4 ஓவருக்கு மேல எந்த போலருக்கும் கொடுக்கவே மாட்டேன்றான் அவன். ஒரு 4 ஓவர் போடுறான், அவன் 4 ஓவர் போடுறான், இவன் 4 ஓவர் போடுறான், எப்ப பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷா இருக்காங்க. உங்களுக்கு வந்து அவனோட டாக்டிக்ஸை பார்த்தாலே வந்து கொஞ்சம் பயமா இருக்கு. இப்ப பாருங்க, இப்போ 24 ஓவர் போட்டிருக்காங்க. ஸ்டார்க்கு 9 ஓவர், கமின்ஸ் 8 ஓவர், போலாண்ட் 7 ஓவர்.
ஸோ அப்படிதான் அவங்க ரொட்டேட் பண்றாங்க. ஹவு தேர் கோயிங் டு டயர் தம் இன் தி ஃபர்ஸ்ட் 12 ஓவர்ஸ் விக்கெட்டே கொடுக்காம லேதன் லைனை ஒரு பக்கம் கொண்டாந்துட்டு சேஃபா ஆடிட்டு ஃபர்ஸ்ட் செஷனை 10 out of 10 நீங்க வின் பண்ணல அப்படின்னா ஐ எம் வெரி சாரி டு சே நாளைக்கு நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது திஸ் டெஸ்ட் மேட்ச் வில் அன்பார்ச்சுனேட்லி பி ஓவர் பை ஆல் மீன்ஸ். ஐ எம் சாரி டு சே தட். ஆமா, பட் கோலி ரோஹித் ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. கோலி போன மேட்ச் செஞ்சுரி அடிச்சாரு. இந்த மேட்சும் நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க கன்சிஸ்டண்டா ஆடி ஆரம்பிச்சிருவார் திருப்பி அப்படின்னு. நிறைய ஜோக்லாம் பார்த்தேன் நான். கோலி கேன் லீவ் அலோன் சோலே பட்டூரா பட்டர் சிக்கன், பட் ஹி கேனாட் லீவ் அலோன் பால்ஸ் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் அப்படின்னு பார்த்தேன். ரோஹித்துக்காக நான் காலேஜ்ல எல்லாம் சண்டை போட்டிருக்கேன் பயங்கரமா. இந்த மாதிரி ரோஹித்தா ரெய்னாவாலாம் அப்ப பேசிட்டு இருப்போம். அப்படி ஒரு இது பண்ணிட்டு இப்ப வந்து இன்னைக்கு பிராங்கா நான் சொல்றேன், ரோஹித் ஃபேன்ஸ் தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, செகண்ட் இன்னிங்ஸ்க்கு பேட்டிங் வந்து ஸ்டார்க் ஃபேஸ் பண்ணும்போது காலில் வாங்க போறாரு அப்படி இட் லுக் லைக் தட் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் காலில் வாங்கி போற மாதிரி தான் இருக்குன்னு அதே மாதிரி காலில் வாங்கினாரு. எல்பிடபிள்யூ அது வந்து பேட்ல பட்டுச்சோ இல்லை நோ பாலோ வாட் எவர், பட் அன்பார்ச்சுனேட் டு சி திஸ். அப்படி ஒரு பிளேயர் நாட் லாங் அகோ இதே ஸ்டார்க்கை வச்சு வெளுத்துட்டு இருந்தாரு, கமின்ஸையும் ஸ்டார்க்கையும் அந்த T20 வேர்ல்ட் கப்ல. அட்லீஸ்ட் அவர் அப்ரோச்சை மாத்தணுமா இல்ல நீங்க சொல்ற மாதிரி டெக்னிக்கல் சேஞ்சஸ் பண்ணணுமா, பட் வாட் எவர் இட் இஸ் வி வாண்ட் ஹிம் டு பி இன் பிரைம் ஃபார்ம் ஃபார் இந்தியா. அதுதான் முக்கியம். அப்படி இல்லாட்டி தே நோ வாட் டு டிசைட் பெட்டர் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். இப்ப நீங்க வந்து ஒரு எக்ஸ்பர்ட் என்ன நிறைய கேள்வி கேட்கறீங்க. தட் இஸ் வை திஸ் ப்ரோக்ராம் பிகம்ஸ் இன்ட்ரெஸ்டிங். நீங்க மேட்சை பார்க்கும் போதே என்ன சொல்றீங்க? நீங்க காலில் வாங்குவாரு, எல்பிடபிள்யூ ஆர்த்திக்கு சான்ஸ் இருக்கு, போல்டா போறாரோ அப்படின்னு பயந்துனே ஒரு வியூவரா ஒரு ஆர்டன் கிரிக்கெட் ஃபேனா யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் தட் டு ஹேப்பன். ஓகே, இப்ப ஏன்னா வந்து நான் சொன்ன இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் ஃபிளா இருக்கு உள்ள வர்றதுக்குன்னு உங்க கிரிக்கெட் இன்டெலிஜென்ஸ் ஐயோ இந்த மாதிரி ஆயிடுமா நீங்க பயப்படுறீங்க. ஓகே, அப்படி நீங்க பயப்படுறீங்க ஒரு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பிளேயர்ஸ் இந்த வேர்ல்டு, ப்ரூவன் பிளேயர்ஸ் இந்த வேர்ல்டுங்கும் போது அவருக்கு இந்த டெக்னிக்கல் ஃபிளா இருக்குங்கும் போது ஆஸ்திரேலியா has got 3 வேர்ல்ட் கிளாஸ் ஃபாஸ்ட் bowlers. Don't you think that they will try and come and exploit it? Because the same strategy is happening and it has been successful in all formats over and over and over and over and over again. அதனாலதான் நான் என்ன சொல்றேன், இப்போ ஒரு லெவலுக்கு மேல என்னன்னா நமக்கு தெரியாது என்ன நடக்குது, அவர் நிஜமாவே அது ஒர்க் பண்றாரா, அங்க எல்லாம் ஃபீட்பேக்ஸ் கொடுக்குறாங்களா. ஒரு சில பிளேயரை சொல்றேன், பிளேயர்ஸ் நேம் பண்ணாம இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்ஸுக்கு இந்த மாதிரி அனுப்புவேன். இந்த மாதிரி இப்ப நீங்க பாத்திருக்கீங்க இந்த டேஸ்ட் ஆஃப் இட், உங்க பேட்டிங்கே எப்படி அமிச்சாங்க ரைட் ஃப்ரம் ஸ்டாண்ட்ல இருந்து ஃப்ரேம் பை ஃப்ரேமா. இந்த மாதிரி உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, இதை உன்னால ஒர்க் அவுட் பண்ண முடியுமா அப்படின்னா ஒரு சிலர் ரிப்ளை பண்ணுவாங்க, ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட எஃபர்ட்டுக்கு, ஐ அக்ரி வித் வாட் யூ ஆர் சேயிங். ஆனா நான் இவ்வளவு வருஷம் கிரிக்கெட் ஆடிட்டேன், எல்லாமே மைண்டு தான் சார். மைண்டை நீங்க ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டீங்கன்னா ஆடிடலாம். இப்படிதான் ரிப்ளை வருமே ஒழிய ஓ நீ ஐ அப்ரிஷியேட் இட்னு சொன்னவங்க சரி நான் வந்து என்ன பண்றேன், நான் போய் ஒர்க் பண்றேன், ஒர்க் பண்ணி பார்த்துட்டு லெட் யூ நோன்னு சொல்லவே மாட்டாங்க. நாட் எவ்ரி ஒன், பட் ஒரு சிலர் அடமண்டா என்ன சொல்லுவாங்க, திஸ் ஹஸ் ஒர்க் வித் மீ, this technique has worked with me for so many years. With this technique I have achieved so many things. அதனால I just want to continue. ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் ஃபெயில் ஆகுறதுனால நீங்க பிரெட்டோரியஸோட இப்ப ரீசெண்டா ஒர்க் பண்ணத பத்தி கூட நீங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்ல, எவ்வளவு பியூட்டிஃபுல்லா சேஞ்சஸ் பண்ணி நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. அதை தான் நான் சொல்றேனே. இப்போ பிரிட்டோரியஸுக்கு 35 வயசு. ஓகே, நான் அவர்கிட்ட வந்து அதான் சொன்னேன், நீ பாரு நீ வந்து 122 123 போடுற, ஐ வில் டேக் யூ டு 130 இன் திஸ் டோர்னமெண்ட், ஆர் யூ ரெடி, ஆர் யூ ஓப்பன் டு ஒர்க் அப்படின்னு சிபிஎல் முடிஞ்ச உடனே. என்ன நீ இப்படி சொல்ற, நான் என் 35லாம் என்ன சொல்லாத, நான் கிரிக்கெட் விளையாடுற வரைக்கும் நான் இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும், நான் என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படின்னாரு. உடனே ஒரு பிரசன்டேஷன் அமிச்ச உடனே சொன்னேன், இதை போட்டா என்னோட பேஸ் இம்ப்ரூவ் ஆகுமா. நான் சொன்னேன், இங்க பாரு 145 எல்லாம் போட மாட்டேன், ஐ வில் டேக் யூ ஃப்ரம் 122 to 130 அப்படின்னு. இப்ப இந்த டோர்னமெண்ட்ல நீங்க பாத்துருப்பீங்க ஜிஎஸ்எல்ல மோஸ்ட் ஆஃப் த டெலிவரிஸ் அவுட் ஆஃப் 24 டெலிவரிஸ் ஒரு 50% வாஸ் அரௌண்ட் 130. ஸோ அப்ப அவர் ரொம்ப பம்ப்டப்பா அதே மாதிரி 8 விக்கெட் எடுத்தாரு, 4 விக்கெட் ஆல்லாம் எடுத்தாரு. அண்ட் அன்பார்ச்சுனேட்டா நாங்க வந்துட்டு மிஸ்ட் அவுட் ஆஃப் த நெட் ரன் ரேட், பட் யூ மைட் ஹவ் சீன் வித் எக்கானமி ஆஃப் க்ளோஸ் டு 6 and over அண்ட் he was bowling quick. இப்போ ஒரு சிலர்லாம் எப்படின்னா அந்த மாதிரி யோசிப்பாங்க, ஓ நான் இம்ப்ரூவ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கா, சொல்லுப்பா நீ என்னப்பா நீ இப்படி சொல்ற, சொல்லட்டுமான்னு அனுப்புப்பா அப்படிம்பாங்க. நிக்கலஸ் பூரன் வந்து இப்ப எனக்கு வந்து T10 லீக் முடிச்ச உடனே மெசேஜ் பண்ணாரு, பீடாக் எனக்கு ஒன்னே ஒரு ஹெல்ப் தான் உங்களுக்கு வேணும், ஆஃப் ஸ்பின்னரை அடிக்கிறதுக்கு தான் நான் கொஞ்சம் கஷ்டப்படுறேன், வேற எதுவுமே எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்க வேர்ல்டு பெஸ்ட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் யாரு எப்படி ஆஃப் ஸ்பின்னர் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டவுன் ஸ்விங்ல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா நீங்க ஒரு எக்ஸாம்பிளோட ஒரு பிரசன்டேஷன் அனுப்புங்க, நான் எல்லாத்துலயும் பெஸ்டா இருக்கணும், நான் ஐபிஎல்ல போய் ஒரு இடி இடிக்கணும். நிக்கலஸ் பூரன் அவர் ஐபிஎல்ல 14-0 அடிச்சாலும் அவரை எதுவும் கேட்க மாட்டாங்க,
அவ்வளோ டிஸ்ட்ரக்டிவ் பிளேயர். ஸோ ஒரு சில பிளேயர் என்ன பண்ணுவாங்க, நான் இன்னும் அடுத்த லெவல் போயினே இருக்கணும், எவ்வளோ அச்சீவ் பண்ணாலும் என்ன வயசானாலும்னா. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இல்ல எனக்கு இதுதான் ஒர்க் ஆயிருக்கு, எல்லாமே மைண்ட் தான், ஐ கேனாட் புட் மை செல்ஃப் இன்டு எனி கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் பிகாஸ் ஆஃப் ஒன் ஃபெயிலியர்னுவாங்க. நீங்க அவ்வளோ பெரிய பிளேயர்லாம் அட்வைஸ் பண்ண முடியாது சார். தே ஹேவ் டு திங்க் அபவுட் இட் அண்ட் see வாட் இஸ் பெஸ்ட் ஃபார் தம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரோஹித் மாதிரி ஒரு பிளேயர் ஃபெயிலியர் ஆறாரு, இதே மாதிரி அவுட் ஆகி ஃபெயிலியர் ஆறாருன்னா something has to be worked out, and this is my humble opinion. I might be wrong. ஓகே. ஃபீல்டுலயும் நிறைய கேட்ச் விட்டாங்க பீடா. பும்ரா வழக்கம் போல கேவ் இஸ் பெஸ்ட். சிராஜ் டுவர்ட்ஸ் எண்ட் அவரும் ஒரு நல்ல ஃபியரி ஸ்பெல் ஒன்று போட்டாரு. ஒரு கிரெடிட் டு டிராவிஸ் ஹெட். இந்தியாவுன்னா அவருக்கு என்ன இது பண்ணாங்களோ அவருக்கு இந்த அடி அடிக்கிறாரு, வந்து வெளுத்து விட்டுட்டு இருக்காரு ஒரு தடவையும். பட் கிரெடிட் டு ஹிம், எக்ஸ்ட்ராடினரி இன்னிங்ஸ். சந்தேகமே கிடையாது சார். அவர் என்ன இது பண்ணிட்டாரு, சரி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஹேங்கிங் இன் பேலன்ஸ் 168 ஃபார் 4, ஒரு 170 ஃபார் 6 ஆச்சு டிராவிஸ் ஹெட் அவுட்னா, ஒரு 42 43 ரன் எடுத்துட்டு 215 220 ஆல் அவுட் பண்ணிருந்தாங்கன்னா வைட் ஓப்பன் ஆயிருக்கும் மேட்ச். அதனால அவர் அதை பார்த்துட்டு என்ன பண்ணாரு, லெட் மீ டேக் த டிஃபிகல்ட் ஆப்ஷன், வந்து ஒரு ரிவர்ஸ் கூப்பல் அடிச்சாரு. இஃப் யூ மைட் ஹவ் நோட்டீஸ்ட், he tried everything. அது இன்னொரு சில சமயம் பாக்குறேன் சார், இதை நான் சொல்ல விடாது, சொன்னா ஒரு மாதிரி இதுவா இருக்கும், ஒரு ஃபேனா சொல்றேன், இந்தியாவோட மட்டும் பேட்டை கண்ணப்பண்ணு விடுறாரு. அந்த ஒரு இன்ச்சு லக்கு இந்தியாவுக்கு வரமாட்டேங்குது. ஒண்ணு கேட்ச விட்டுறாங்க, இல்ல ஒரு சுத்தி இன்சைட் எட்ஜ் போல்டு, ஒரு டாப் எட்ஜ், அந்த மாதிரி நடக்கவே இல்லை. அடிச்சுனே இருந்தாரு, எல்லாம் பட்டுனே இருந்தது, எல்லாரும் பவுண்டரி 6 போயினே இருந்தது. பட் நாட் டு டேக் எனி கிரெடிட் அவே ஃப்ரம் மீ. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வந்து இந்த அட்டாக் லெட் பை பும்ரா அந்த மாதிரி ஒரு அட்டாக் பண்ணி இந்த மாதிரி ஒரு போல் பொசிஷன் அவர் போட்டிருக்காருன்னா, we have to put our head and say very well done. அதை விட்டுட்டு நமக்கு இந்தியாவோட அடிச்சுட்டாருன்னு சொல்லிட்டு if you talk in a different language it doesn't work, and I won't do that. I would put my head up and say Travis had deserved to end up with the man of the match. என்னை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் மேட்ச் எக்ஸலண்ட். எனக்கு தெரிஞ்சு அது மனசு வலிக்குதோ இல்லையோ, நியாயத்தை பேசுறதுக்கு தான் நம்ம இருக்கோம். ஐ டோன்ட் see this test match going beyond day 3. கம்ஃபர்டபுளா நாளைக்கு முடிஞ்சிடும். இட் will be 1-1 tomorrow. ஓகே, அப்படியே உங்க ஃபைனல் தாட்ஸ் சொல்லிருங்க. பந்த் வந்து ஒரு ஹெட்ட ரிப்ளிகேட் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நப்பாசையோட நான் இன்றைக்கு உங்களுக்கு விடைபெறுகிறேன். நீங்களும் உங்க ஃபைனல் தாட்ஸ் சொல்லிருங்க. அதுக்கு நடக்கணும்னா 12 ஓவர் ஃபர்ஸ்ட் அவங்களை கிரைண்ட் பண்ணி 12 ஓவர் நீங்க ஆடிட்டீங்கன்னா, இப்ப லீடை எரஸ் பண்ணிடுவாங்க. லீடு 29 தான். லீடை எரஸ் பண்ணி ஒரு 30 ரன் மேல இருப்பாங்க. அப்ப யூ புஷ் தெம் டு டெஸ்பரேஷன் டு டூ வாட் இந்தியா டிட் டு பிக் விக்கெட்ஸ் ரேதர் தேன் பீயிங் பேஷண்ட். அந்த டெஸ்பரேஷனை புஷ் பண்ணிட்டு அட்டாக் பண்ண போனோம். இப்ப இந்தியா பாருங்க, 24 ஓவர் 128 விக்கெட் போயினே இருக்கு. தே ஆல்சோ பிளேயிங் அட்டாக்கிங் கிரிக்கெட். ஐ டோன்ட் நோ ஃபார் வாட் ரீசன்ஸ், which is not needed. You got 3 more days to போகும்போது நாளைக்கு ஒரு 12 ஓவர் அப்படியே படுத்து டிஃபென்ஸ் ஆடி அவங்க கொஞ்சம் டெஸ்பரேஷனுக்கு தள்ளி ஒரு 30 ரன் லீடு வந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போய் டப்புன்னு ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ணணுமே ஒழிய அதை பண்ணி, அதான் திருப்பி சொல்றேன், நாளைக்கு வந்துட்டு ஈவன் இஃப் இந்தியா லூசஸ் 1 விக்கெட் பிஃபோர் லஞ்ச், the game will be comfortably over tomorrow. நீங்க சொன்ன மாதிரி என்ன மென்டாலிட்டி வரும்னா, இஃப் டிராவிஸ் ஹெட் கேன் டு, why can't ரிஷப் பண்ட்ன்ற ஒரு மென்டாலிட்டி. அஸ்வின் மாதிரி ஒரு ஆள் எழுந்து நின்று சொல்லணும். அவர் சொல்லுவாரு, யோ நான் ஆடுறேன், நான் இங்க இருந்து 100 அடிப்பேன். அஸ்வின் எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியும். நான் ஆடுறேன், 100 அடிக்கிறேன், நம்ம 150 ரன் ஒருத்தையும் ஜெயிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் 150 ரன் வந்து டிஃபெண்ட் பண்ண முடியாது. அவர் ஒரு பாசிட்டிவ்லி இன்ஃபுளுன்ஸ்டால். 150 ரன் நம்ம டிஃபெண்ட் பண்றோம்யா, விடாதீங்க மச்சான், வா மச்சான், ரோர் மச்சான், அப்படிதான் அவர் சொல்லுவாரு. But or the players who've got mental strength and ability to think alike and go there and put a fight and turn this around from this bad situation, இதை நாளைக்கு தான் பார்ப்போம். இப்ப நேற்று வந்து 67-33 அப்படின்னு சொன்னோம். இந்த சுச்சுவேஷன்ல ஆஸ்திரேலியா இருந்தாலே ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருவாங்கன்னு சொன்னோம். இப்ப அன்பார்ச்சுனேட்லி ஸ்பீக்கிங் இது 87-13 வந்திருக்கு. Honestly speaking, tomorrow will be our last day of review for this test match. Honestly, hopefully I'm 100% wrong on it, which I don't mind taking on my head. We will come back and see tomorrow where this test match is heading on, or whether it's still alive with your very own octopus. Until then, thanks a lot and bye-bye.